ஏன் லேட்டா வந்த? சாப்பிட்டு போகிறேன், அதை பிடுங்கிறதுக்காக நிற்கிறீங்க. கரெக்டாக 9th பெண்டில் நிப்பாட்டியிருக்கேங்க பாருங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு விக்கி விலாக்ஸ். நான் உங்கள் விக்கி பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கே போக போகிறோம்னா வால்பாறைக்கு தாங்க போக போகிறோம். ஸோ யார் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நானும் சூர்யாவும் மட்டும்தாங்க போகிறோம். ஸோ V3 கிட் நானும் அவரும் போகிறோம். அவரு கூட இன்னொருத்தவங்க வராங்க. இப்போ மொத்தம் 3 பேர் தாங்க போக போகிறோம். நான் இங்கேருந்து சோலோவாக தாங்க போகிறேன். இன்றைக்கி என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 13 ஜூலை 2024ங்க. டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து 8:30 ஆகுது. ஸோ மார்னிங்கே எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ரெடி ஆகிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து நேராக வண்டியை எடுத்துகிட்டு நம்ம டோரியை எடுத்துகிட்டு பறக்க வேண்டியதாங்க. ஸோ அதுக்கு உங்கள் சேனலுக்கு யாராவது புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டக்குன்னு உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் உங்களால் பார்க்க முடியும். அதுவும் இந்த வீடியோலாம் செம்ம பிரம்மாண்டமாக இருக்க போது நீங்கள்லாம் பார்க்க தான் போகிறீங்க. ஃபுல்லாக வ்ளாக் பண்ண போகிறேங்க. ஃபுல்லாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கான மட்டும் தான். வாங்க என் கூட டிஜிட்டல் ட்ராவல் பண்ணேன் போகலாமா? லெட்ஸ் கோ. நம்ம பேக்கிங் ரெடி பண்ணியாச்சு, வண்டியை பேக் பண்ணிட்டேன். நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கிளம்ப வேண்டியதாங்க வீட்டிலேருந்து. ஸோ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக 9:27ங்க. 9:27க்கு கிளம்பியிருப்போம். எவ்வளோ நேரத்தில் போடுறோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிரேக்கு பெட்ரோல் பங்க்குங்க. ஸோ நம்ம ஏரியாவிலே தான் பெட்ரோல் பங்க்கு போட்டு பெட்ரோல் பங்க்கு போட்டுன்னு வருது. என்னடா இது காலையிலேயே? அது ஒன்றும் இல்லைங்க, அது போகிற அந்த இதுதான், அந்த சந்தோஷம்தான், வேறு எதுவும் இல்லை. இந்த ஒரு வைப்பு தான், அது ஒன்று க்ரியேட் பண்ணும் பாருங்கள். ட்ராவல் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சோடனே ஒரு வைப்பு க்ரியேட் ஆகும் பாருங்கள். அது வேறு லெவலில் இருக்குங்க. உங்களுக்கு அந்த மாதிரி க்ரியேட் ஆகும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு அந்த மாதிரி தாங்க ஒரு வைவு மாதிரி அப்படியே க்ரியேட் ஆகி விட்டுரும். அப்படியே அதே ஃபீல்லே இருப்பேன். அப்படியே சூப்பராக அதோடைய ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடய போவேன். இப்போது இது நடக்க போகுது அப்படின்னு நடக்க போகுதுன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட். ஆனால் பிளான்டு எதுவுமே கிடையாதுங்க. பிளான் இதுதான் நடக்க போகுதுன்னு அப்படின்னு நம்ம ட்ராவல் எப்பவுமே ரொம்ப ஜாம் ஆகுது, எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. இதான் நடக்கும்னு, எது வேணால் நடக்கலாம். ஸோ அதான் ட்ராவல். இல்லை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பெட்ரோல் பங்க்கு தாங்க பிரேக்கு. ஸோ வேறு எங்கேயும் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக பெட்ரோல் பங்க்கு. அதுக்கப்புறம் வந்து பேங்க்குங்க. ஸோ பேங்க்கில் வந்து பணம் போடணும், அமௌண்ட்டு மட்டும் போடணும் பேங்க்கில். அது ஒரு பிரேக்கு. 2 பிரேக்கு தான். 2 பிரேக் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிளம்புறோங்க. இன்னும் வால்பாறை நோக்கி, பொள்ளாச்சி நோக்கி கிளம்புறோம். ஸோ பெட்ரோல் போட்டுக்கலாம். ஃபுல்லாகிடுச்சோ? இப்போது ரொம்ப ஃபுல்லாக இருக்குது. ரெக்கார்டே ஆகுதா? ஐயோ, இதுகளும் சரி பண்ணுதே. இதுதாங்க நம்ம பெட்ரோல் பங்க்லேருந்து ஃபுல்லாக பெட்ரோல்லாம் போட்டு பெட்ரோல் பிரேக் இப்போ தானே எடுத்து முடித்தோம். இதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பேங்க்குக்கு மட்டும் போயிட்டு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிட்டு சூர்யாவுக்கு எல்லா அமௌண்ட்டு போட்டு நேராக நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. ஸோ நான் அப்படியே பேங்க்குக்கு போயிட்டதுக்கப்புறம் நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. Many hours later. நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணி 83 கிலோமீட்டர் ஓட்டியிருக்குங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து விளாக் பண்ணலங்க. ஏன்னா நம்ம வந்து திண்டுக்கல் ரோட்டில் தான் வந்துட்டு இருந்தோம். அது ஆல்ரெடி நம்ம விளாக் பண்ணியிருக்கோம். அந்த ரோட்டில் திண்டுக்கல்லேருந்து அப்படியே ரைட் எடுத்து இப்போ நம்ம பொள்ளாச்சி ரோடு, கரெக்டாக அந்த பொள்ளாச்சி டு வால்பாறை ரோடு, அந்த ரோட்டுக்கு போவோங்க. இங்கேருந்து நமக்கு இன்னும் டெஸ்டினேஷன் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா 197 கிலோமீட்டர் இருக்குது. உடுமலைப்பேட்டு தாண்டி நம்ம அந்த பொள்ளாச்சி ரோடுங்க, அங்கே போய் நம்ம வெயிட் பண்ணோன்னா சூர்யா வந்துடுவான். இங்கேருந்து சோலோவாக தாங்க போயிட்டுருக்கேன். உங்கள்கிட்ட இந்த ரோடை காட்டணும், அதுக்கு தான் இங்கே பாருங்கள், இந்த சைடு அப்படியே மலை சூப்பராக இருக்கும்.
அப்படியே இந்த மலையை நோக்கி செம்ம இயற்கையாக இருக்குங்க இந்த ஊர், சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம ஒரு ஊருக்குள்ளே போய் தான் போகிறோம். பைபாஸ்லேருந்து வில்லேஜ்குள்ளே போய் வில்லேஜ்லேருந்து நம்ம அடுத்த அந்த பைபாஸ் பிடிப்போங்க. ரோட்டில் நிறைய கொட்டாங்குச்சியாக இருக்குது. தாத்தா என்ன தாத்தா ஒரு பாட்டில் வராரு. பழனி ரூட் வழியாக தாங்க போகிறோம். நம்ம பைபாஸில் போகாமல் இது ஊருக்குள்ளே கூப்பிட்டு போகுதுங்க கூகுள் மாதாஜி. ஐயோ சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. பாருங்க, அப்பா வியூவை பாருங்க, செம்மையாக இருக்குங்க இயற்கை. வாவ். வாங்க அப்படியே கூட டிஜிட்டலில் ட்ராவல் பண்ணி சூப்பராக நிறைய பிளேசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பிளேசஸ் தான் கண்டிப்பாக போவோம். கண்டிப்பாக பாருங்கள். நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் டக்கு டக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இங்கெல்லாம் மோசமாக ஓட்டுவாங்க. திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் அது வழியாக தான், ஒட்டஞ்சத்திரம் வழியாக தாங்க போகிறோம். ஒட்டஞ்சத்திரம் தாங்க இந்த வீரம் படம் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதில் தான் வரும். அங்கே தான் ஷூட்டிங் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், அந்த ஊரில் தான். ஏன்னா பேர் அந்த ஊர் பேர் தான் சொல்லுவாங்க. வா, செம்மையாக இருக்குங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? அப்படியே என் கூட டிஜிட்டலில் ட்ராவல் பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குங்க ரோடு. அப்படியே மரம் இருந்தாலே ஒரு நல்ல கொடுக்கும். சரிங்க, நான் அப்படியே போக போக அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. நீங்கள் இந்த ரோட்டை பார்த்தே அவனுக்கு முக்கியமாக இங்கே பாருங்கள், இந்த ரூட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். வியூவை பாருங்கள், அப்பா சான்ஸே இல்லைங்க. பாருங்கள் எப்படி இருக்குது இந்த ரூட் வந்து இப்போ தான் புதுசாக போட்டிருப்பாங்க போல். இங்கே வயல் இருந்திருக்கும் போல், என்னன்னு தெரில. செம்மையாக இருக்குங்க. இந்த ஃபுல்லாக இவங்க பைபாஸ் மாதிரி சூப்பராக போட்டிருக்காங்க. அப்படியே இங்கே சைடு வியூவை மட்டும் பாருங்க. ஐயோ, அங்கெல்லாம் போனோன்னா நினச்சி பாருங்க, அந்த மலைக்கெல்லாம் போனால் எப்படி இருக்குன்னு. வாவ், கிளவுட்ஸ் மேலே போயிட்டுருக்கு. சூப்பராக இருக்குங்க வியூ. பா, புதுசாக இந்த ரூட்டு இந்த பைபாஸ் புதுசாக போட்டிருக்காங்க. நீங்கள் யாராவது வந்து திருச்சியில் இருக்கீங்கன்னா இந்த ரூட்டு ட்ராவல் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரூட்டு நல்லா இருக்கு, செம்மையாக இருக்கு. கோயம்புத்தூர் போகிறது கூட நம்ம இந்த ரூட் வழியாக போகலாங்க. ஏன்னா நம்ம கோயம்புத்தூர் போகிற ரூட் வந்து சரியே இருக்காது. கரூர் போய் போகிற ரோடே நல்லா இருக்காது. தெரிஞ்சிருக்கும், கரூரில் இருக்கோம் எல்லாம். இந்த ஒட்டஞ்சத்திரம் மொழியாக வந்து ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து அவுட்ரு தாங்க எல்லாமே. அப்படியே ஒட்டஞ்சத்திரம் அவுட்டர்லேருந்து அப்படியே நம்ம போகிறோம். அதேமாதிரி காற்றும் பயங்கரமாக அடிக்குதுங்க. எங்கள் ஊர் காற்றுலாம் இல்லை, வேற மாதிரி காற்று அடிக்குது. இங்கே பாருங்க, கோயம்புத்தூர் போட பாருங்க, 99 கிலோமீட்டரு கோயம்புத்தூர் போகலாம், பொள்ளாச்சி போகலாம். இந்த ரோட்லேயே தென்னை மரம்லாம் இருக்கு பாருங்க. நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா 143 கிலோமீட்டர், 142 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். போய்கிட்டே இருக்குமா. நம்ம டெஸ்டினேஷன் இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு, அதனால போயிட்டே இருக்கணும். இன்னும் நம்மளுக்கு வந்து 124 கிலோமீட்டர் இருக்கு நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கு. அப்போ டைமுக்கு ரீச் ஆகிறோமா என்னன்னு. விண்மில்லாம் இருக்கு பாத்தீங்களாங்க. ஐயோ, காத்து வேற பயங்கரமா அடிக்குது. பா, செம பயங்கரமா அடிக்குதுங்க காத்து, சான்ஸே இல்லை. அவ்வளோதாங்க, இதே ரூட்டு தாங்க, அப்படியே இதே ரூட்டு தான் நோக்கி போயிட்டு இருக்கோம்.
பாருங்க, இன்னும் 100 கிலோமீட்டருக்கு அப்படியே இதே ரூட்டு தாங்க. பாருங்க வியூவை பாருங்க. கோடி ரூபா கொடுத்தா கிடைக்குமா? அது கிடைக்காது. கோடீஸ்வரம் கூட இந்த மாதிரி வந்து நின்று பார்த்தாதான் முடியும், இல்லை இந்த மாதிரி டிராவல் பண்ணாதான் முடியும். ஐயோ, அந்த கடைசிக்கு போனா சூப்பரா இருக்குங்க. இல்ல வாவ், பொள்ளாச்சின்னா அதாங்க. 267 இருக்கு பொள்ளாச்சிக்கு. கோயம்புத்தூருக்கு 94. நம்ம ஒன்றும் 60 கிலோமீட்டர் இப்படி தாங்க போனோம். மனமே போட்ட திட்டமா. திருச்சியில் இருந்தாண்ணா சார். இதோட கேமராவா? கோபுரம். இது வந்து 20,000 சார். எத்தனை நாளைக்கு சார்ஜ் சார்? சார்ஜ் இருக்கும் சார், ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக இருக்கும். சார்ஜ் போடுறதா எப்படி? பேட்டரி ஃபுல்லாகவே இருக்கும். இருக்கும் சார். காருக்கு மாற்றிக்கலாம். மாட்டிக்கலாம். நம்ம பேட்டரி தான். பேட்டரி இதே பேட்டரியா? ஆமாம். நல்லா தெளிவாக இருக்குமா? நல்லா தெளிவாக. வீடியோ காட்டணுமா சார்? சார் எவ்வளோ தெளிவாக இருக்குங்களா? லைசன்ஸ் ஃபோனில் காட்டலாம்ல சார்? லைசன்ஸ் இருக்கு, வைக்காம ஓட்ட மாட்டேங்க தெரியா? இந்த கேமராவோட இது காட்டு. எல்லா மொபைல் ஆண்ட்ராய்ட்லேயும் கனெக்ட் பண்ணலாமா? கனெக்ட் பண்ணலாம் சார். தேவைப்படாது. பேட்டரி அவ்வளோ நாள் நிற்குது. நிற்கும் சார். நம்ம சார்ஜ் போடுறது தான் சார். மெமரி கார்டு உள்ளே இருக்கு. ஆமாம் சார். நம்ம தமிழ்நாட்டு போலீஸ்னா அதாங்க மாசு. தமிழ்நாட்டு போலீஸ்னா தமிழ்நாட்டு போலீஸ் தான். நிப்பாட்டி லைசன்ஸ் கேட்டாங்க. அதுக்கு முன்னாடி அப்படியே கேமரா பற்றி அப்படியே ஃபுல்லாக பேசிகிட்டே இருந்தாங்க. இந்த கேமரா ஏது, எவ்வளோ அமௌண்ட்டு, என்ன, எப்படி வாங்குறது, எப்படி இருக்கும், அப்படி சார்ஜ் நிற்குமா அப்படின்னு ஃபுல்லாக கேமரா பற்றியே ஃபுல்லாக பேசிகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த அங்கிளுக்கு அவருக்கும் வந்து கேமரா வாங்கணுமா, அதனால் இதை பற்றி கேட்டுகிட்டே இருந்தாங்க ஆர்வமாக. ஸோ அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் கிளாரிட்டி எப்படி இருக்கும்னு கேட்டாங்க. இதுக்கு முன்னாடி எடுத்து அந்த வீடியோ நான் அப்போ தான் கட் பண்ணிட்டு அந்த வீடியோ காமிச்சேன். அதாங்க, பார்த்து போங்க அப்படிலாம் சொல்லி. ரொம்ப தமிழ்நாட்டு போலீஸ்னால் அதாங்க, சல்யூட் அவங்களுக்குலாம். சூப்பருங்க. இங்கே இருக்கங்க எல்லாத்தையும் நிப்பாட்டுறாங்க செக்கிங்காக நினைக்கிறேன், இருக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் சேனல் இருக்கான்னு கேட்டாங்க. ஆமாம் இருக்குன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எவ்வளோ லைக் வந்திருக்குன்னு கேட்டாங்க, சொன்னேன். அவ்வளோதாங்க. பரவாயில்ல, ரொம்ப ஹாஸ்டாலாம் ஒன்றும் பேசலைங்க. ரொம்ப ஹியூமனிட்டி, ரொம்ப நார்மலாக பேசுகிறேன். இது போதுங்க. இதே மாதிரியே நம்ம தமிழ்நாடு போலீஸ் எப்பவுமே யார் வந்தாலும் இப்படிதாங்க நம்ம ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம மிச்ச ஸ்டேட்டுக்கு போனாதாங்க அவங்க தாங்க ரொம்ப பண்ணுவாங்க. அதுதான் நமக்கு பிடிக்காது. நம்ம போலீஸ் என்னைக்குமே நம்ம போலீஸ் தான், மாசு தான், கொல்ல மாசு. என் கூட டிஜிட்டல் அப்படியே டிராவல் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி அழகான வியூஸ், இந்த மாதிரி நேச்சர் என்ஜாய் பண்ணாதான் போகிறோம். அப்படியே என் கூட வந்து டிஜிட்டல்ல என்ஜாய் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு நான் பொள்ளாச்சி போயிட்டு விளாக் பண்றேங்க. Many hours later. சொல்லு, ஏன் லேட்டா வந்த? நீங்க வா, மக்கள்கிட்ட சொல்லு. வா, ஏன் லேட்டா வந்த? வா, இங்க வா, பக்கத்துல வா. நீங்க வா, டிராபிக் இருக்கட்டும், இங்க வா. எத்தனை மணிக்கு கிளம்புன? நான் கிட்டத்தட்ட 3 மணி நேரமா இந்த கடை, இங்க பாரு, இந்த கடை இந்த ஓனர் என்ன தரம் நினைச்சிருப்பாங்க, என்னடா என்ன பண்றான் அப்படி நினைச்சிருப்பாங்கடா. சாப்பிடுவோம். இப்ப வந்து சாப்பிடணும்ன்ற தயவு செய்து போடாங்கிட்டு வெக்ஸைட்ட மச்சான். நானு தெரியும் இங்க மழை அப்படியே பேஞ்சிட்டே தான்டா இருக்கு. அப்படியே விட்டு விட்டு போயிது. கிளைமேட் வேற மாதிரிடா. ஆனா
ஒருத்தரா மாசா இருக்குங்க கிளைமேட். சன்னல் சூப்பரா இருக்குடா. இங்க எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? நொறுக்குதா? அதுவும் நொறுக்குதா அங்கேயும்? தெரியும் பார்த்தேன். இங்க பாரு, இதுவும் புதுசு மாதிரி தானே இருக்கு. அப்படியேதான் மெயின்டைன் பண்றேன். நடுவில் என்ன தெரியுமா ஆயிடுச்சு, ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு மச்சான். நான் வந்து என்ன பண்ணேன், ஹெல்மெட் போட்டு ஓட்டிட்டு வரும்போது ஆடெல்லாம் கொண்டு போயிட்டு இருந்தாங்க ஒரு மாதிரி குட்டி யானையில. சரி அந்த வேன் பின்னாடி சரி போங்க சொல்லி போனா ஆடு வெக்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. உடனே கட்டடிச்சு. ப்ரோ இங்க வா ப்ரோ. ஏன் ப்ரோ போற? இங்க வா ப்ரோ. ஏன் போறாரு? அவர் போயிட்டாரு பாரு, அவ்வளவுதான். நடந்தே போயிடுவாரு. உங்க கூட இருக்கிறதுக்கு நான் வந்து நடந்தே போறேன்டா, நீ இவ்வளவு லேட்டா வைக்கிறீங்கன்றவாரு. ப்ரோ ஹாய். எதுக்காக நிற்கிதுன்னா சாப்பிட நிற்கிது. நான் சாப்பிட்டு போகிறேன், அதை பிடுங்கிறதுக்காக நிற்கிதுங்க. கரெக்டாக 9th பெண்டில் நிப்பாட்டியிருக்கேங்க பாருங்க. செம்மையாக இருக்கு. இன்னும் மேலே வரைக்கும் போகணுங்க. நாங்கள் வந்த ரூட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு. அக்கா சூப்பராக இருக்குங்க. அப்படியே இந்த சைடு வியூ பாருங்க, சூப்பராக இருக்கு. திருக்கி நிற்கிறாரு. வாவ் செம்மையாக இருக்கு நேச்சர். மச்சான் என்னன்னா டேம் இவ்வளோ பெருசுக்கு இருக்கு. என் கண்ணு தான் ஃபாகா தெரியுதாடா. நானும் என்ன நான் வயசா இருக்க சொல்லி தடவிட்டு இருக்கேன்டா, ஆனால் ஒரு மாதிரி இருக்கு. நாங்கள் ஃபைனலி ரூமுக்கு ரீச் ஆகிட்டோங்க. அலைஞ்சி திரிஞ்சு ஒரு ரூமை கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி எங்கே போய் கேட்டால் ரூமே இல்லை தானே சொன்னாங்க. நீங்கள் யாராவது வரீங்கன்னா தயவு செஞ்சு புக் பண்ணிட்டு வாங்க. அதுவும் ஜூலை ஆகஸ்ட் இந்த 2 மாதம் யாராவது வரீங்கன்னா நீங்கள் வந்து புக் பண்ணிட்டே வாங்க. ஏன்னா நாங்கள் புக் பண்ணாமல் வந்து தான் எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சுங்க. அதனால் எங்கேயுமே இல்லைண்ணா. இது வந்து இந்த ரூம் வந்து பட்ஜெட்டுக்கு மேலே தான் எங்களுக்கு. ஸோ நாங்கள் போட்ட பட்ஜெட்டோட அதிகமாகிடுச்சு. இத்தனைக்கும் ஒரு ரூம் தான் பாருங்க, சிங்கிள் ரூம் தான், சிங்கிள் காட்டு தான் வந்து பாருங்க. இவ்வளோ தான் ரூம் சைஸே, ஒரு டாய்லெட் பாத்ரூம் அவ்வளோதான். இதுவே நாங்கள் வந்து 3500 கொடுத்து நாங்கள் இருக்கோம். ஸோ நீங்கள் யாராவது வரீங்கன்னா புக் பண்ணிட்டு வாங்க, அதான் நல்லது. அப்புறம் அவ்வளோதாங்க. மிச்சம் எல்லாமே இங்கே இதோட ரூம் சரி இவ்வளோ ரேட்டு கொடுத்தோம் நாங்கள். ஆனால் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன சொன்னாங்க? என்னடா இது கூட தெரியாம நீ பிளாக் பண்றியா? ரூமை கட்டுறியா? இல்லடா, நம்ம எங்க போனோம் இப்ப? டேய் இது கூட தெரியாடா? இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். நீ எங்க போனா செகண்டுக்கு போனோம். நம்ம இருக்கிறது வந்து ஜி போயிட்டு வந்தேன், அது மேல போகுதுடா. செகண்டுக்கு தான் நீ போனோம். ஒன்னு ஏன் அழுத்துற? ஐயோ இது கூட எனக்கு தெரியலங்க ரூமை பத்தி. சரி போடா. ரூமோட லிஃப்ட்டுங்க இது. ஸோ அப்படியே வந்தோன்னா இங்கே 201 இதான் நம்ம ரூமு. ஸோ இங்கே பாருங்கள் இதான் ரூமு. ஸோ ரூமில் வந்து ஒரே ஒரு கேபிள் பாயிண்ட் தாங்க கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த அளவுக்கு நல்லாவே இல்லைங்க. ரூமில் வந்து ஒரே ஒரு போர்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாருங்கள், இந்த போர்ட்டில் நம்ம சார்ஜ் போட்டால் உள்ளே போகலைங்க. அதனால தான் வந்து சூரிய V3 கேட்டு போயிட்டு கீழே போய் பேச போயிருக்காரு. ஸோ அதுதான் இவ்வளோ தாங்க ரூமு. ரூம்லாம் இன்டீரியர்லாம் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனால் மிச்சபடி எதுவுமே இல்லைங்க. 3500க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இல்லை தாங்க சொல்ல முடியும். நாங்கள் என்ன பண்ணுறது? ஸோ இல்லைனா நாங்கள் ரோட்டில் தான் நிற்கிற மாதிரி இருக்கோம். ஏன்னா வேறு எங்கேயுமே ரூம் கிடைக்கலங்க. நாங்களும் அவ்வளோ ஏரியாவில் போய் தேடுறோம், எங்கேயுமே ரூமே இல்லைன்ட்டாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இங்கேயே தங்கி சரி ஓகேங்க. ஸோ இதோட அவ்வளோதாங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் ரூம் வந்துட்டோம். ரூமில் இதுக்கப்புறம் நாங்கள் படுத்து தூங்கிட்டு காலையில் எழுந்து தாங்க விளாக் பண்ணணும். ஸோ நிறைய பிளேசஸ் இங்கே இருக்க சுற்றி பார்க்க போகிறோம். அதுக்கெல்லாம் ரெடியாக இருந்துக்கோங்க. நான் எப்பவுமே சொன்ன மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு என் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ வாங்க மாஸ்க் காட்டலாம்.